1986 மே 21 கொடிய விபத்தில் நாங்கள் சிக்கினோம். மருத்துவமனையில் படுத்திருந்தோம் 7 நாட்கள். அந்தோ என் அன்பு மகள் அன்றே மரித்திருக்கிறாள் என எங்களுக்கு தெரியவே இல்லை. இறுதியில் அவளுடைய உடலை பார்த்து துடித்தோம். 28ஆம் தேதி அவளை அடக்கம் செய்தோம். துயரத்தை எங்களால் தாங்கவே முடியவில்லை. இன்றும் அவளை நினைத்தால் உள்ளமே உடைந்து விடுகிறது. ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்த என் மகன் வெளியே போய் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், என் நண்பர்கள் எல்லாரும் வந்தார். ஏஞ்சலுடைய நினைவு கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்ய நான் போயிருந்தேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தேன். என் நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். அவருடைய தங்கச்சிமார்கள் எல்லாம் கூட வந்தார்கள். என் உள்ளம் தடுமாறியது. ஏன் என் தங்கச்சியை மட்டும் இயேசு எடுத்துக்கொண்டார்? எனக்கு வேற யாருமே இல்லையே. அம்மா, நீங்களும் அன்று இறந்து போயிருந்தால் நான் அனாதையாகி போயிருப்பேன். வார்த்தையின் உள்ளத்தை உடைய செய்து இன்னும் இந்த உலகில் வாழ வேண்டியது இருக்கிறது என்று என்னை தேற்றிக் கொண்டேன். என் மகள் இந்த உலகை விட்டு போன பிறகு அவளுடைய நாட்குறிப்பேட்டி இவ்வாறு எழுதியிருந்தார். இந்த உலகில் நான் விரும்பும் எல்லாவற்றை பார்க்கிறேன் அதிகமாய் விரும்புவது என் தகப்பனாருடைய முத்தங்களைத்தான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும் பொழுது என்னிடம் வருவாள். வந்த பிறகு வருவாள். காலையில் எழுந்தவுடன் வருவாள். அவளை கட்டி தழுவி முத்தமிடுவேன். இப்படிப்பட்ட கூட்டங்களை முடித்து போகும் பொழுது விமான நிலையத்தில் வந்து நிற்பாள். படிப்பின் நிமித்தம் அவளை கூட்டி வர முடியாது. அனைத்து முத்தமிடுவேன். இந்த வார்த்தைகளின் உள்ளத்தை உடைத்தன. இனி யாரை நான் முத்தமிடப் போகிறேன்? யாரை அணைத்து நான் பரவசமடைய போகிறேன்? 3 ஆண்டுகள் எங்கள் உள்ளம் இரத்த கண்ணீர் வடித்தது.